மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஜாப் ஸ்விட்ச் தேடுறதோ அல்லது நம்ம உடனே இந்த கம்பெனிலேருந்து மாறிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரதே வந்து ஒரு சில டைம் வந்து மணியும் ஒன்றாவது ஃபேக்டராக இருக்குமே தவிர மணி மட்டும் தான் ஃபேக்டர் இருக்காது. நான் பார்த்த நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட கல்ச்சர் பிடிக்கல, என்ன சீனியர் திட்டுறாரு அல்லது சீனியரோட ஒர்க் எத்திக்ஸ் எனக்கு பிடிக்கிறது இல்ல அப்படின்றத சொல்கிறாங்களே தவிர 10ல் ஒன் ரீசன் தான் மணி. பட் ஆனால் அந்த மணியை எலிமினேட் பண்ண முடியாது தான். ஏன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் லெவலுக்கோ ஃபேமிலி லெவலுக்கோ மணின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மணியும் ஒன் ஆஃப் த ஃபேக்டரே தவிர மணி தான் ஃபேக்டர் கிடையாது. ஸோ ஒரு 5% ஒரு கேப் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட ஒரு ஒரு 5000 10,000 சேலரி கம்மியா வாங்கிட்டு இருப்பாரு. மேபி அவர் ரொம்ப ஹேப்பியா இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் இந்த கேப்ஸ் தான். கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹானஸ்ட்டா பண்ணுங்க. ஏன்னா, ஒரு கம்பெனி நீங்க புடிச்சிருக்கு அப்டின்னா, அந்த டைம்ல வந்து அந்த நம்பர்ஸ் வந்து அதுக்கு எச்சா போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த 7 காம்பனன்ட்ட வச்சு உண்மையாலுமே ஸ்கோர் பண்ணி பாருங்க. உண்மையாலுமே டோட்டல் கேஷ் காம்பன்சேஷன்றது எப்படி கால்குலேட் பண்றது உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ரியல் வேல்யூ எப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்ற எல்லாத்தையும் கோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரோல் ஃபிட். சம்டைம்ஸ் வந்து இந்த கம்பெனி வந்து ஹையர் ஜாப் குடுக்கலாம். மேபி அந்த ரோல் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகாம இருந்திருக்கலாம். ஃபியூச்சருக்கு அந்த ரோல் ஃபிட் உங்களுக்கு ஹெல்ப் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ அதே மாரி கெரியர் ட்ராஜெக்டரி இது பண்ணா, இந்த ஜாப் சேஞ்ச் பண்ணா என்னென்னலாம் நான் வந்து ஜாப் அதுக்கப்புறம் என்னோட ரோல் என்னெல்லாம் மாறும் அப்படின்றத எழுதுங்க. அதே மாரி ஒர்க் என்வைரன்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரிஸ்க் அண்ட் ஸ்டெபிலிட்டி. இத நம்ம மிஸ் பண்றோம். இது அமேசான்ல நான் வந்து நோ சொன்னதுக்கான இன்னொரு விஷயம் அதான். ரிஸ்க் அண்ட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்னு எனக்கு நம்பகத்தன்மையா என்னால சொல்ல முடியல. மேபி நான் எடுத்த முடிவு தப்பா கூட இருக்கலாம். பட் ஆனா அந்த டைம்ல வந்து எனக்கு அந்த ரிஸ்க்கும், ஸ்டெபிலிட்டியும் இல்லாத மாரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மார்க் போட்டுக்கங்க. மேபி நீங்க ஒவ்வொரு பெர்சன்டேஜ்க்கும் 10% குடுத்து 70%க்கு எவ்வளோ மார்க் வந்து இந்த கம்பெனி வாங்குது, இந்த கம்பெனி எவ்வளோ மார்க் வாங்குதுன்றத பார்த்து கூட நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஒரே ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்றது கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா அமையும். ஏன்னா, சம்டைம்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு இயர்லி ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு சேலரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு லேர்னிங்ஸும், குரோத்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே ஒரு மிட்டோ இல்ல ஒரு ஹையர் லெவல்ல ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு அது வந்து சேலரின்றது ஒரு நெக்ஸ்ட் பார்ட் தான். ஸ்டெபிலிட்டி அவங்க ஃபேமிலி அந்த அந்த சேலரி நம்பி இருக்கிறத பொறுத்து தான் சில பேர் வந்து அத முடிவெடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்களே உங்க சீனியர்ட்ட பேசும்போது, "சார் இவ்வளோ ஸ்கில்ஸ் வச்சிருக்கீங்க, ஏன் இன்னும் போல?" அப்படின்னா, "எனக்கு இந்த கம்பெனி செட் ஆயிடுச்சு. நான் இங்கேயே இருக்க விரும்புறேன்." அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க ஸ்டெபிலிட்டி தான் பார்ப்பாங்க. ஸோ உங்களோட முடிவோ, உங்களோட இது எல்லாமே உங்கள பொறுத்து அமையும். இதெல்லாம் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான். நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்றத நீங்க முடிவெடுங்க. மேபி உங்களுக்கு ஹெல்ப்பா ஏதாவது தேவைப்படுதுன்னா, கண்டிப்பா இருக்கவே இருக்கு ஏஐ. இந்த ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்.